அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வானவில் டிவியின் பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. இப்போலாம் வெஹிக்கிளோட யூசேஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சு, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் கிட்ட. அதனால நிறைய ஆக்சிடென்ட் கேஸை நம்ம நியூஸ் பேப்பர், சோஷியல் மீடியாலலாம் பார்க்குறோம். அதனால அதிகமாக எலும்பு முறிவு தான் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த எலும்பு முறிவு ஏற்படும் போது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எப்படி அதுலேருந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகணுன்றதை பற்றிலாம் நமக்கு தெரியறதில்ல. ஸோ இதை பற்றிலாம் பேசுதான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு ஆர்த்தோபெடிக் டாக்டர் சித்தார்த் சார். ஹலோ டாக்டர். ஹலோ, வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ. இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த முடக்குவாதம் ஜெனட்டிக்கா வர ப்ராப்ளமா? கண்டிப்பாக ஜெனட்டிக்காக இட்ஸ் மோஸ்ட் காமன். முடக்குவாதம்ன்றது நார்மலாக ஒரு ஃபெமிலியலாக இருக்குது அப்படின்னா ஒரு 80% 90% பீப்புளுக்கு கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதில் டவுட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த முடக்குவாதம்ன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மல்டிபிள் ஜாயிண்ட் பெயின், எல்லா மூட்டுக்கும் மூட்டு வலி வலிக்குது, மூட்டுக்கு வீக்கம் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக உடனடியாக டாக்டரை போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் உங்களை கிளினிக்கலாக பார்த்துட்டு சில டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லுவாங்க. அந்த ரத்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட அளவுகோலை பார்த்துட்டு கண்டிப்பாக ரிமட்டாலஜிஸ்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ அதுக்குன்ட்டு டிகிரிஸ்லாம் வந்துருக்கு. வி ஆர் ஸோ அட்வான்சிங் இன் மெடிக்கல் கேரியர்ன்றதை சொல்கிறேன். ஸோ அவங்கள போய் கன்சல்ட் பண்ணிங்கன்னா யூ குட் டேக் டேப்லெட்ஸ். ஸோ இந்த டேப்லெட்ஸ் எடுத்து அடுத்து பேஷண்ட்டுக்கு என்ன ஒரு டவுட்ஸ் வருதுன்னா இந்த டேப்லெட்ஸ் 10 நாளைக்கா 20 நாளைக்கா இல்லை லைஃப் லாங்கா அப்படின்றத நம்ம கிட்ட கேட்பாங்க. கண்டிப்பா இதை நம்ம சிம்டமேட்டிக்கா தான் ட்ரீட் பண்ண போறோமே தவிர we are not treating the point. ஏன்னா இப்போ வரைக்கும் நம்மளால அதை ட்ரீட் பண்ற அளவுக்கு இதை கொடுத்தா இது குறையும் அப்படின்ற மாதிரி மருந்துகள் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன ட்ரை பண்றோம்னா we are trying to improve the patient's lifestyle quality. இது இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றதுக்காக சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். நீங்க இந்த மருந்து விட்டீங்கன்னா எப்படி இப்போ சீஷர்ஸ்க்கு மருந்து கொடுக்குறோம், வலிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு நம்ம மருந்து கொடுப்போம். அந்த மருந்து லைஃப் லாங் எடுக்கணும். எடுக்கலன்னா அந்த பேஷண்ட் விட்டாங்கன்னா திருப்பி அந்த வலிப்பு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே தான் இங்கேயும் அப்ளிகபிள். ஸோ இந்த முடக்குவாத மருந்தை நம்ம எடுத்துட்டு வரணும். சீரியல் பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். இந்த லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டே வரும்போது பேஷண்ட்ஸ் திருப்பி இதில் அஃபெக்ட் ஆகிறதுக்கான ஒரே ஒரு ரீசன் மிஸ்டு ஃபாலோ அப், நாட் ஃபாலோயிங் த ட்ரீட்மெண்ட். இப்போ டாக்டர் சொல்கிறத நம்ம கேட்கல, டாக்டர் சொன்னதை நம்ம பண்ணலை, இது ஏன் நான் லைஃப் லாங்காக போடணும், எனக்கு தான் வலி இல்லையே சரியாயிடுச்சு அப்படின்றத நீங்கள் நினச்சி விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் பெயின் the symptoms will reoccur. இப்போ யங்ஸ்டர்ஸ் இப்போ விழுறாங்க, இப்போ சின்ன பசங்களாம் விழும்போது அவங்களுக்கு பெருசாக ஃப்ராக்சர் அடிப்படுது. அதோட இது பெரியவங்க ஏதாவது தெரியாமல் இடிச்சுக்கிட்டாலோ விழுந்தாலோ டக்குன்னு ஃப்ராக்சர்லாம் ஆயிடுது. அது எதனால? அந்த ரீசன் ஒரே ஒரு ரீசன் தாங்க. அதில் இட் இஸ் ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ்னா போனோட சத்துத்தன்மை, வலிமை ரொம்ப கம்மியாகுது. அது ஏஜ் ஆகாதான். இப்போ எப்படி உங்கள் முடி வயசானாதான் முடி இப்போ நிறைக்க ஆரம்பிக்கும். நார்மலாக ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு கருப்பாக இருக்க வேண்டிய முடி நம்மளுக்கு வெள்ளையாயிட்டே வருதுல்ல, அதே மாதிரி எலும்பு நிறைக்க ஆரம்பிக்கும். அதோட ரிசார்ப்ஷன் அப்சார்ப்ஷன் இது ரெண்டுமே நடக்கிறது வயசாக ஸ்டாப் ஆகும். ஸோ இது கம்மியாகுதுன்னும் போது எலும்போட சத்தும் நம்மளுக்கு கம்மியாயிட்டே வரும். ஸோ ஆஸ்டியோபோரோட்டிக் எலும்பு மாவுத்தன்மை ரொம்ப ஃப்ரெஜைலாக ஆகிட்டு வரும். ஃப்ரெஜைலாக இருக்கும்போது கட்ட மாதிரி இருக்க வேண்டிய எலும்பு கண்ணாடி மாதிரி மாறும். ஸோ கண்ணாடி மாதிரி மாறும்போது அந்த கண்ணாடியை நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த எலும்பை பார்த்துக்கணுமே தவிர நம்ம போயிட்டு கட்ட மாதிரியே போயிட்டு எங்கன்னா இடிக்கிறோம் இது பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ பேசிக்காக வாட் ஆஸ் அ டாக்டர் I advise is after 45 years there are many advanced technologies to find out your bone health. So there is a test called BMD, bone mineral density னு ஒரு டெஸ்ட் இருக்கு. இதை தாண்டி very 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 advanced technology DEXA னு ஒரு ஸ்கேன்ஸ் இருக்கு. இப்போ இதை வச்சு அந்த ஸ்கேன் பண்ணிட்டோம்னா உங்களோட போன் டென்சிட்டி ஸ்கோர்ஸ், உங்க போன் என்ன லெவல்ல இருக்கு ஸ்கோர்ஸ் இருக்கும். அந்த ஸ்கோரை வச்சு உங்க போன் நீங்க ஆஸ்டியோபோரோட்டிக்கா இல்ல ஆஸ்டியோபீனிக்கா இல்ல உங்களோட எலும்பு சத்து நல்லாவே இருக்கா அப்படின்றத உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ், அதுக்கு தகுந்த டயட்ஸ் எடுத்தாலே இந்த ஃப்ராக்சர்ஸை, இந்த போனோட ஸ்ட்ரென்த்தை யூ குட் இம்ப்ரூவ். அது மாதிரி இப்போ லேடிஸ் இப்போ சமைச்சிட்டு இருப்பாங்க, எனக்கு கை கால் ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருக்கு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதுக்கும் எலும்புக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எலும்புக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. மோஸ்டா இந்த கை கால் குடைச்சல் அப்படின்ற விஷயம் நரம்பு சார்ந்ததும் தசை சார்ந்ததும். ஸோ நரம்பும் தசையும் இன்வால்வ் ஆகிறது தான் இந்த கை கால் குடைச்சல். ரெப்பிட்டேட்டிவ் ஸ்ட்ரெஸ், ஒரே வேலையை நம்ம அகைன் அண்ட் அகைன் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரே இடத்துல ஸ்ட்ரெஸ் விழும்போது கண்டிப்பாக அந்த பெயின்லாம் வரும். அதை கண்டிப்பாக நம்ம டாக்டர் கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும். வேற எதனா தேவைகள் இருந்தால் டாக்டர் எதனா டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இல்ல ஜஸ்ட் உங்களால டயட்லயே சரி பண்ண முடியும், எக்ஸசைஸ்லயே சரி பண்ண முடியும், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லயே பண்ண முடியும்னா டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ டாக்டர், இப்போ நம்ம போன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா டேப்லெட் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க, கால்சியம் டேப்லெட் எல்லாம் சாப்பிடணுன்றாங்க.
நம்ம டேப்லெட் மட்டும்தான் எடுத்துக்கணுமா இல்லை ஃபுட்டு மூலமாகவே அதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணலாமா? நார்மலாக பேசிக்காக போன் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நேராக டேப்லெட் எடுக்கணும் அப்படின்ற வந்து மித்து. ஸோ பேசிக்காக உங்களோட டயட்லேயே வந்து உங்களால் வந்துட்டு உங்கள் போன் ஹெல்த்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். ஸோ எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு கால்சியம் ரிச் ஃப்ரூட்ஸ், புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ், அதை தாண்டி வந்துட்டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், இதை பண்ணாலே வந்துட்டு நீங்கள் நார்மலாக உங்களோட போன் ஹெல்த்தை பார்த்துக்கலாம். பேசிக்காக விட்டமின் டி அப்படின்றது வந்துட்டு நம்ம சூரிய ஒளி மூலயமா நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம். சூரிய ஒளினா நம்ம போயிட்டு 12 மணிக்கோ 1 மணிக்கோ உச்சி வெயிலில் போய் நிற்கிற சூரியன் ஒளியில் காலையில் சூரியன் உதிக்கும் போது போய் நின்று அந்த சூரிய ஒளியை வாங்குறது நார்மலாக. இந்த சன் எக்ஸ்போஷர் அப்படின்றது வந்துட்டு இப்போ இருக்க மக்களும் மோஸ்ட்டாக பெண்களும் தே ஆர் நாட் வில்லிங். ஏன் அது விருப்பம் இல்லை அப்படின்னா டேன் ஆக போகிறோம், நம்ம வந்துட்டு கலர் கம்மியாகிட போகிறோம், நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படின்றதுனால மக்கள் வந்து இந்த சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கே வந்துட்டு யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ நான் இப்போ டெய்லி என்னோட ப்ராக்டிஸில் பார்க்குறப்ப வந்துட்டு இந்த விட்டமின் டி லெவல்ஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப 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 கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது பேஷண்ட்ஸ்க்கு. இந்த பேஷண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்ற காரணத்தினால தான் இந்த மூட்டுக்கு மூட்டு வலி வர்றது, சின்ன சின்ன வலிகள், இந்த நம்ம சொன்ன மாதிரி கை கால் குடைச்சல்கள், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த விட்டமின் டி ஒரு பெரிய பங்காக இருக்குது. பேசிக்லி வாட் ஐ டெல் இஸ், இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் கரெக்டாக வாழ்றீங்கன்னு இருந்ததுன்னா நீங்கள் எதுவுமே பண்ணிக்க வேணாம். இல்லை உங்களுக்கே தெரிஞ்சு நான் பண்ணலை வாழலை அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது, நம்ம ஒழுங்காக இல்லைன்றது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரை போய் பார்த்துட்டு ஒரு ரெகுலர் செக்அப் இன் இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ இயர் ஆல்சோ நாட் ப்ராப்ளம். ஸோ அந்த இடத்துல அதை பண்ணிட்டோம் அப்படின்னா யூ வுட் நோ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்றது. ஒரு சின்ன ஒரு ஹெல்த் செக்அப் தான். ஸோ அதை பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கான தேவைகளை எடுத்துக்கலாம். எதுனா மாத்திரை மருந்துகள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் பண்ணாதீங்க. டோன்ட் கெட் டேப்லெட்ஸ் ஃப்ரம் ஃபார்மசி, டோன்ட் கோ டைரக்ட்லி அண்ட் ஆஸ்க் எனக்கு விட்டமின் மாத்திரை கொடுங்க, எனக்கு வலி மாத்திரை கொடுங்க. கண்டிப்பாக இல்லை. வலி மாத்திரையே இருந்தாலும் வலி மாத்திரைக்கான தேவைகள் எங்கே இருக்குன்றது டாக்டருக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர நார்மலாக ஃபார்மசியில் போய் நீங்கள் டேரெக்டாக கேட்டு வாங்குறத பழக்கமாக வச்சுக்காதீங்க. டேப்லெட் இஸ் நாட் அ நெசசரி திங். வேணும்னா எடுத்துக்கலாம், வேணான்றப்போ நிறுத்திடணும் டாக்டர் அட்வைஸோட. இப்போது நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஒரு கேஸ் பார்த்துருப்பீங்கல்ல, ரொம்ப டஃபஸ்ட் கேஸ் அப்படின்னு இருக்கும்ல. பேசிக்காக ஆர்த்தோன்னு பொறுத்தளவுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் கேஸ் ஆக்சிடென்ட் கேசஸ் தான். இந்த ஆக்சிடென்ட் கேஸுன்னும் போது வரும்போது நம்மளால் வந்துட்டு எமோஷ்னலாக வந்து அந்த பேஷண்ட்டோட கனெக்ட் ஆக முடியும். அந்த எமோஷ்னல் கனெக்ஷன்ன்றது வந்துட்டு நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் இருக்காது, ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு டாக்டராக. ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்மளை மாதிரி நல்லா நடந்துட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் பிளான் இருந்திருக்கும். அந்த இடத்துல இருந்து சடனாக எதிர்பாராத விதமாக ஒரு டிசாஸ்டர், அந்த டிசாஸ்டர் வரும்போது வந்துட்டு யாராலையுமே வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அது மாதிரி வந்துட்டு நான் ஒரு கேஸ் பார்த்துருக்கேன். அந்த கேஸ் வந்துட்டு பேர் இதெல்லாம் எதுவும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நார்மலாக ஒரு 23 வயசு பையன் இஸ் அ ஃபுட்பால் பிளேயர். ஸோ ஃபுட்பால் பிளேயர்னும் போது ஃபார் இஸ் மேரேஜ் பஸ்ஸோ ஏதோ ஒரு ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டில் போயிட்டு இருந்திருக்காரு. எதிர்பாராத விதமாக அந்த பஸ்ஸோட டயர் ஏதோ பர்ஸ்ட் ஆகி ஒரு டயர் மேலேயே உட்காந்து இருந்திருக்காரு. 2 எலும்புலையுமே வந்துட்டு ஃபுல் ஓப்பன் இன்ஜுரி. அப்படியே எமர்ஜென்சிக்கு வராரு. நான் அவரை பார்க்குறேன். பார்த்தோன்னே 23 இயர் ஓல்டு. அவர் என்ன கேட்குறாருன்னா வந்துட்டு, சார் நான் முன்னாடி மாதிரி நடப்பனா அப்படின்ற விஷயம் தான் என்ன கேட்குறாரு. என்ன எனக்கு பதில் சொல்லணும்னு தெரியாமல் ஒரு 2 நிமிஷம் நான் நின்று யோசிச்சுட்டு, டஃபஸ்ட் சுச்சுவேஷன்ன்றது வந்துட்டு எமோஷ்னலாக ஐ வாஸ் வெரி டஃப் அட் தட் சுச்சுவேஷன். அண்ட் விச் மேட் மீ வரி வாஸ் அவரோட இன்ஜுரி வந்து ரொம்ப மோசமான இன்ஜுரி. கை எலும்பு, கால் எலும்பு, இந்த 2 கால்லையுமே ரெண்டு கால்லையுமே 2 சைடுமே உடஞ்சிருச்சு. ஸோ 2மே உடஞ்சி சுக்குநூறாக இருக்குன்னும் போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓப்பன் இன்ஜுரிஸ் வேறு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி நம்ம சர்ஜரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சர்ஜரிலாம் பண்ணி காப்பாற்ற ட்ரை பண்ணோம். பட் அந்த காலில் வந்து ஒரு காலில் வி வேர் நாட் ஏபிள் டு சேவ், இன்ஃபெக்டட் ஆயிடுச்சு. எமோஷனலாக அந்த பேஷண்ட் நான் டெய்லி போய் பார்க்க சார் நான் நடப்பேனா, நான் உட்காருவேனா, நான் எங்கள் அம்மா கூட இருப்பேனா, இது மாதிரியான எமோஷனல் டார்ச்சர்ஸ்லாம் நிறைய இருக்கும். நம்மள மாதிரி நல்லா இருந்த ஒரு ஆள் நல்லா இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ வி ட்ரை டு சேவ் ஹிம். வி சேவ்ட் ஹிஸ் லைஃப் பட் வி வர் நாட் ஏபிள் டு சேவ் ஹிஸ் ஒன் லிம்ப். வி சேவ் த அதர் லிம்ப். அந்த லிம்பை சேவ் பண்ணி சர்ஜரி பண்ணி இப்போ அவர் ப்ராஸ்தட்டிக் லிம்ப் போட்டு இஸ் வாக்கிங் குட். ஸோ அதுதான் நான் பார்த்ததுலேயே ரொம்ப கஷ்டமான கேஸ். இப்போ ஆர்த்தோபெடிக் டாக்டரா நீங்கள் மக்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? அட்வைஸ் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சிம்பிளான விஷயம். நல்ல டயட் சாப்பிடுங்க, நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்க, தெரிஞ்ச முறையில் தெளிவான உடற்பயிற்சி பண்ணுங்க. தப்பான உடற்பயிற்சிகள் நீங்களா போயிட்டு பண்றது, நீங்களா வெயிட்ஸ் போடுறது, இது எதுவும் பண்ணாதீங்க. நல்ல ஃபுட்வேர்ஸ், ஒரு ஜாகிங் போகிறோம், ஒரு வாக்கிங் போகிறோம், நடப்பயிற்சி போகிறோம். நடக்கிறதுன்றது வந்துட்டு சாதாரணமான விஷயம். ஸோ அந்த நடக்கிற விஷயத்த ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் நடங்க. நல்ல ஃபுட்வேர்ஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த நல்ல டயட், நல்ல உடற்பயிற்சி, ஒரு 30 minutes ஆஃப் வாக்,
இது இருந்தாலே வந்துட்டு லைஃப்பில் ப்ராப்ளமே வராது. ப்ராப்ளம் வந்தப்புறம் அதை அட்ரஸ் பண்ணுறது, இப்போ ஒரு வலி வந்து அதை குணப்படுத்துறது தான் வந்துட்டு பெரிய விஷயம் இல்லை, அந்த வலி வராமல் தடுக்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ வலி வராமல் தடுக்கிறது வந்து உங்கள் கையில் இருக்குது. யூ குட் டூ தட். நீங்கள் அதை பண்ணீங்கனாலே வந்துட்டு உங்கள் லைஃப் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். டாக்டர், இப்போ எங்களுக்கு நிறைய கேள்வி இருந்துச்சு, கேட்டாச்சு. இப்போ நேர்கிட்ட இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு, கேட்கலாமா? கண்டிப்பாக. ஹலோ டாக்டர், என் பேர் ரேணு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தூங்கி இருக்கோம்னா திடீர்னு ஏஞ்சிக்கும் போது இந்த கை கால்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் வந்து அப்புறம் வச்சுக்கலாங்க. நார்மலாக உங்களோட வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? எனக்கு இப்போ 20. ஸோ இது எப்பயுமே இந்த பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? இல்லை, இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக இருக்கு. 2 இயர்ஸாக இருக்குது. ஸோ நார்மலாக இதுக்கான காரணங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு எப்போ இருந்தாலும் நேரடியாக நீங்கள் மருத்துவரை வந்து தான் பார்க்கணும் டாக்டரை. பட் பேசிக்காக சில விஷயம், சின்ன விஷயம் நம்ம கரெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதில் சரியாகுதுன்னா வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஜஸ்ட் உங்கள் லைஃப் ஸ்டைல் தான். நார்மலாக படுக்கிறதுக்கு முன்னாடியும் எழுந்த அப்புறமாவும் டெய்லி கொஞ்சம் வார்ம் அப் ஆர் கூல் டவுன் எக்ஸசைசஸ் பண்ணணும். செகண்டரி வந்துட்டு உங்களோட டயட்ஸ் எப்படி எடுத்துக்கிறீங்க, என்ன எடுத்துக்கிறீங்கன்னு பார்த்துட்டு அட்லீஸ்ட் 2 eggs a day. இஃப் யூ ஆர் நான் வெஜிடேரியன், 2 eggs a day கண்டிப்பாக எடுக்கணும். தேர்ட் விஷயம் வந்துட்டு உங்களோட வாட்டர் இன்டேக்ன்றது வந்துட்டு அட்லீஸ்ட் 3 to 5 liters a day in normal times. During summer you could go up to 7 liters also. ஸோ எடுங்க. எலக்ட்ரோலைட்ஸ், நார்மலாக இந்த உப்பு சத்து கம்மியாக இருக்குது, இல்லை நரம்பு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை தசை வந்து வாட்டர் இல்லாமல் ட்ரையாக இருக்குது அப்படின்ற டைமில் தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குன்ற காரணத்தினால. ஸோ இதை எல்லாமே நீங்கள் சரி பண்ணி பார்த்துட்டு இதில் க்யூர் ஆகிறோன்னா தென் சீக் அ டாக்டர் அட்வைஸ். அதுக்கப்புறம் என்ன தேவையான மருத்துவமனைக்கு போயிட்டு நம்ம தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி பார்க்கலாம். டாக்டர், இப்போ அடுத்த நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டுடலாமா? ஹலோ டாக்டர், வணக்கம். என் பேர் செல்வி. நான் வந்து தூங்கும்போது இந்த அடிமுதுகில் ரொம்ப வலி ஏற்படுது டாக்டர். அது தூங்கும்போதும் சரி, தூங்கி எழுந்ததுக்கப்புறமும் சரி, இல்லைன்னா ரொம்ப நேரம் தூங்கினாலும் சரி, இந்த அடிமுதுகு வலி மட்டும் தாங்க முடியல டாக்டர். நார்மலாக இந்த அடிமுதுகு வலி அப்படின்றதுக்கான காரணங்கள் என்னன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இது ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்குன்றீங்க. அப்போ வந்துட்டு இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன வகையான மெத்தையில் படுக்கிறீங்கன்றதை யோசிக்கணும். ஏன்னா தூங்கும்போது வலி அதிகமாக வர்றதுனால. ஸோ மெத்தையில் படுக்காமல் ட்ரை டு ஸ்லீப் இன் அ ஹார்ட் ஃப்ளோர். நம்ம நார்மல் தரையில் நார்மலாக ஒரு பாயோ ஏதோ போட்டு படுங்க. மெத்தையில் படுக்கும்போது என்ன ஆகும்னா வந்துட்டு உங்களோட பாடிக்கு வந்து சம் கைண்ட் ஆஃப் ஃபோம்ஸ் வந்து அடாப்ட் ஆகிக்கும். ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா இந்த பெயின் இன்னும் அக்ரிவேட் ஆகலாம். நீங்கள் எந்த பொசிஷன் உங்களுக்கு பெயின் வருதுன்றதை கண்டே பிடிக்க முடியாது. ஸோ வெறும் கட்டாந்தரையில் படுத்து பார்த்தீங்கன்னா வலி போதான்றதை பார்க்கணும். தென் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், நீங்கள் ஃபீமேல்ன்றதுனால நான் சொல்ல வரேன், கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், ஸ்பைன் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபிசியோதெரப்பி இடத்துக்கு போயிட்டு கற்றுக்கலாம். ஸோ எக்ஸசைஸ்ன்றது வந்துட்டு எதுவும் காம்ப்ளிகேஷன்லாம் உண்டு பண்ண போகிறதில்ல. ஸோ டெய்லி அந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அங்கே இருக்க சுற்றி இருக்க தசைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகும். அது ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் இருந்ததுன்னா அதை கண்டினியூ பண்ணலாம். இல்லை எனக்கு அதுக்கப்புறமாவும் ஒரு மைல்டு பெயின் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்தராக நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்க்கலாம். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். டாக்டர், இன்னொரு காலரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க கிட்ட கேட்டுடலாமா? கண்டிப்பாக கேட்கலாம். வணக்கம் டாக்டர். காலையில் எழுந்திரிச்சோடனே முதல் அடி எடுத்து வச்சோடனே கால் வலிக்குது. ஆனால் அதுக்கடுத்து நடக்க சரியாயிருது. குதிங்கால் ரொம்ப வலி தாங்க முடியாமல் இருக்குது. இந்த குதிகால் வலி வந்துட்டு எல்லாருக்கும் காமனான பிரச்சனைங்க. ஸோ 100ல் 80 பேருக்கு இந்த வலியால் நான் டெய்லி ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம். ஸோ இந்த குதிகால் வலி வந்துட்டு என்ன காரணத்தினால வருது அப்படின்னா 2 காரணம். அங்கே ஒரு ஜவ்வு மாதிரி ஒரு பேண்ட் இருக்குது, அதில் இருக்க அழுத்தம் காரணமாக அந்த வலி வரலாம். இன்னொரு காரணம் வந்துட்டு நம்ம குதிகாலில் இருக்க எலும்பில் வந்துட்டு குருத்தெலும்பு, எக்ஸ்ட்ரா போன் க்ரோத், அது ஏன் வருது அப்படின்னு காசு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே அந்த போன் க்ரோத் வரும். அந்த போன் க்ரோத்துக்கான அளவுகள் சில பேருக்கு அதிகமாக வரும்போது என்ன ஆகும்னா வந்துட்டு அங்கே வந்து ஒரு தண்டு, குதிகால் எலும்பில் ஒரு தண்டு வந்து சேரும். அந்த தண்டில் போய் இந்த எலும்பு குத்தப்போ நம்மளுக்கு வந்துட்டு வலி வரும். ஸோ நம்ம நார்மலாக ஒரு பொசிஷன், ஸ்லீப்பிங் பொசிஷனில் வந்து பாடி இஸ் இன் ரெஸ்ட். அந்த ரெஸ்ட்டை தாண்டி சடனாக ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும்னா வந்து அந்த ஷாக் மெக்கானிசம் மாதிரி டக்குன்னு அந்த இடத்துல நம்ம காலை கீழே ஊனும் போது ஒரு ஷாக் அடிக்கும். அந்த ஷாக் தான் நீங்கள் முதல் கால் ஊன்றப்ப வர வலி. அந்த ஷாக்கு நம்ம அதுக்கப்புறம் அந்த தண்டையும் அந்த எலும்பையும் பழக வைக்கிறோம். நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு 10 அடி 20 அடி எடுத்து வைக்கும்போது அது ரெண்டுமே வந்து அடாப்ட் ஆகிக்குது. அடாப்ட் ஆகிறப்போ அந்த வலி கம்மியாகுது. ஸோ இதுக்கான தீர்வுகள் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், லைஃப் ஸ்டைல்லே மாடிஃபை பண்ணலாம். நார்மலாக வந்துட்டு இந்த செருப்புகள், ரொம்ப சாஃப்டான செருப்புகள், எம்சிஆர் எம்சிபி செருப்புகள்லாம் விற்கும் கடையில், அதெல்லாம் வாங்கி போடுங்க. மைல்டான பெயினாக இருந்தால் அதிலேயே சரியாயிடும். அந்த போட்டுட்டு சில எக்ஸசைசஸ்லாம் பண்ணிங்கனாலே சரியாயிடும். இல்லை அந்த மைல்டான பெயின் இல்லை,
ரொம்ப ஹெவியாக இருக்குது பெயின் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆர்த்தோபெடிக் டாக்டரோ எலும்பு முறிவு டாக்டரை போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். தீர்வுனா வந்துட்டு நீங்கள் டெய்லியுமே உங்களால் மட்டும்தான் அதுக்கு தீர்வு கொடுக்க முடியுமே தவிர இந்த பிரச்சனைக்கு இதை வந்துட்டு க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அது இன்னுமே ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. நார்மலாக நீங்கள் டாக்டர் சொல்கிறத பண்ணீங்கன்னா வலி இல்லாத வாழ்க்கையை வாழலாம். அதை நீங்கள் பண்ணாமல் விட்டீங்கன்னா திருப்பி அந்த வலி வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது நான் எல்லா பேஷண்ட்டுக்கும் சொல்லி வைக்கிறேன் உங்கள் மூலயமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூங்க. இப்போ டாக்டர் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நான் உங்கள் தேவி பிரியா. இது உங்கள் பேசும் நேரம்.